வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். இது தயிர் சாதம் கூட, கலந்த சாதம் கூட, எல்லா கலந்த சாதம் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம் இந்த மாதிரி குழம்புகள் கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போது ஒரு 6-7 கருணக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கருணக்கிழங்கு உடனே யூஸ் பண்ணால் அரிக்கும். ஒரு 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 வாரம் கழித்து பயன்படுத்தினோம்னா அந்த அரிப்பு இருக்காது. வேக வைக்கும்போது புளி போட்டு வேக வச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், அரிக்காது. இப்போது கட் பண்ண கருணக்கிழங்கோட மிளகாய் பொடி, உப்பு, 1-2 தட்டின வெள்ளைப்பூடு, அரிசி மாவு இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். அந்த மசாலாலாம் அந்த கிழங்கோடு ஒட்டணும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். அதே கடாயிலே வச்சுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சமாக செஞ்சதுனால அதே கடாயை பயன்படுத்திக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு சுருள உடஞ்சிராமல் சின்ன ஸ்பூன் வச்சு திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டா அந்த பச்சை வாசனை போயிடும். வாசனை போனதுக்கப்புறமா நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இப்போ நான் மறுபடியும் திருப்பி விட்டுக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இந்த பக்கட்டும் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த கருணக்கிழங்கு வித்தியாசமாக இருக்கும். இது என்னோடய அத்தைக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அவங்க நல்லா செய்வாங்க கருணக்கிழங்கு வறுவல். அவ்வளோதான், ஒட்டாமல் வந்துருச்சு, பச்சை வாசனை போயிருச்சு. சூப்பரான கருணக்கிழங்கு வறுவல் தயார். முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ.